ஹாய் ஹலோ வெல்கம் டு கொடைக்கனிட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட் பாசிபிலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட் பாசிபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே அதாவது ஒரு பேராகிராஃபை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேரக்டர் அதாவது வெல்கம் பேக் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வெப்பேஜில் பிரிண்ட் பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி நம்ம வேறு என்னென்னலாம் யூஸ் பண்ணி அவுட்புட் பாசிபிலிட்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஹெட்டிங் டேக் போட்டு ஸோ அதில் ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுட்டு ஸோ சேம் நம்ம என்ன பண்ணோம், பேராகிராஃப் டேக்கில் ஐடி யூஸ் பண்ணிப்போம். ஐடியில் நான் கேகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஸோ இதை பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, இல்லைனா புரியாது. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி. ஸோ இது எலமெண்ட் ஐடி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கேகேன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கேகே அப்படின்னு கொடுத்துட்டு டாட் இன்னர் HTML அப்படின்னு கொடுத்துப்போம். நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ஏதாவது வேர்ட்ஸ் அதாவது கேரக்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம அதை கொடுக்கணும். இல்லை நம்ம ஜஸ்ட் நம்பர் கொடுக்க போகிறோன்னா நம்ம அந்த டபுள் கோட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, வெல்கம் பேக்குன்னு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு இப்போ நம்பர் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டபுள் கோட்ஸ் தேவையில்லை. ஸோ நம்ம டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா, நம்பரை ப்ளஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ 5 + 6 அப்படின்னு கொடுப்போம். ஸோ 5 + 6 என்னது 11. ஓகேவா? ஸோ அது நம்மளுக்கு அவுட்புட்டில் காமிக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம 5 + 6 அப்படின்னு போட்டு காலம் கொடுத்துட்டேன். ஸோ 11 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு பாருங்கள், டேட்டு, டைமு, அதுக்கப்புறம் என்ன மந்த்தெல்லாம் காமிக்குது. ஸோ இதுதான் இன்னர் HTML. ஸோ இது ப்ரீவியஸ் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்னர் HTML பார்த்துச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரைட். ஓகேவா? ரைட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். அதாவது நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்கிறேன். ஸோ அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம வெப்பேஜில் நார்மலாக நம்ம டெக்ஸ்ட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நார்மலாகவே நம்ம டெக்ஸ்ட்டை அவுட்புட்டில் காமிக்கலாம் வெப்பேஜில். ஸோ நான் உங்களுக்கு கோடு வழியாக டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பேராகிராஃப் டேக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணக்கப்புறம் ஸோ நான் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம என்ன டைப் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்குள்ளே தான் நம்ம மெசேஜ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நான் டபுள் கோட்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெல்கம் டு அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் ரைட் கொடுத்துட்டு ஸோ ஒரு ப்ளஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன், 5 + 6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துக்கிறேன், டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அந்த டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு கொடுத்து ஒரு டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம அவுட்புட்டில் எப்படி வருதுன்னு செக் பண்ணுவோம். நம்மளோட அவுட்புட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் கொடுத்தது ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ செகண்ட் நம்ம ஆட் பண்ண ஃபங்க்ஷன், அதாவது 5 + 6ன்னு கொடுத்தோம்ல. ஸோ அது 11 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனால ஸோ நம்ம டேட் டைம் அது மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அதாவது டாக்குமெண்ட் டாட் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது சிம்பிளாக ரைட் பண்ணுறதுக்கு இல்லைனா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெப்பேஜில். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம், அலர்ட். ஓகேவா? இந்த அலர்ட் மெசேஜ் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த அலர்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டாக்குமெண்ட் அதாவது கால் பண்ண தேவையில்லை. ஸோ அலர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 404 ஃபவுண்ட் சர்வர் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு மெயின்டெனன்ஸ் பாப்பப் மாதிரி. ஸோ இப்போ நான் மெயின்டெனன்ஸ் பாப்பப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பாப்பப் கொடுத்துக்கலாம். ஸோ ஜாயின் டெலிகிராம் அதுமாரி கொடுத்துக்கலாம். இல்லைனா உங்களோட மெசேஜ் ஏதாவது கொடுத்து பாப்பப் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பாப்பப் ஆகுனா, ஒரு தடவையும் யூசர் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இல்லைனா உங்கள் வெப்சைட்டை என்டர் பண்ணும்போதோ ஸோ இந்த பாப்பப் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஃபங்க்ஷன் டைப் என்னென்னா கன்சோல் லாக். ஓகேவா? ஸோ இந்த கன்சோல் லாக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ இந்த கன்சோல் லாக் இந்த கன்சோல் லாகில் நீங்கள் என்ன கொடுத்தாலுமே ஃபங்க்ஷன் அதாவது வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது
ரைட் கிளிக், அதாவது நீங்கள் வெப் பேஜில் ரைட் கிளிக் பண்ணும்போது ஸோ இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்பெக்ட் ஆப்ஷனில் கன்சோல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இந்த நம்ம ரைட் பண்ணுற கன்சோல் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். console.log அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஸோ என்னோடய அவுட்புட்டில் பாருங்கள். ஸோ நான் அந்த வெல்கம் கொடுத்தது வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ நான் மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதில் 3 டாட் கொடுத்து கன்சோல் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ கீழே வந்து நம்மளுக்கு கன்சோலில் என்ன காமிக்குது, ஸோ நான் வெல்கம் அப்படின்னு கொடுத்தது வந்து வெல்கம் அப்படின்னு காமிச்சிருக்கா. ஸோ இதில் ஸோ நம்ம இப்போது நம்பர்ஸ், அது மாதிரி நம்பர்ஸ் ப்ளஸ் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ பட் இது வந்து என்னது, வெப் பேஜ், அதாவது நம்ம வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகாது, கன்சோல் அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது சிம்பிளாக ஏதாவது ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கன்சோலில் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம்.